TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் இம்மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் அன்றைய தினமே இலங்கை விவகாரம் விவாதிக்கப்படவிருக்கிறது. 2000 ஆண்டுக்கும் 2009ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 6047 பேர் மாத்திரமே காணாமல் போயிருக்கிறார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து 66 நாட்களுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க. ரணில் விக்ரமசிங்காவின் வேலை திட்டத்தை மாற்றினால் முழு நாடும் வீழ்ச்சி அடைந்துவிடும் என்று சொல்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிரா அபேவர்தன. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். விளம்பர இடைவேளைக்கு பின் பிரதான செய்தியை காணலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி பிரதான செய்திக்குள் செல்லலாம். இலங்கையில் 2000 ஆண்டுக்கும் 2009ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 6047 பேர் மாத்திரமே காணாமல் போயிருக்கிறார்கள். 1,00,000 பேர் காணாமல் போயிருப்பதாக கூறுவது மேற்குலகின் முட்டாள்தனம் என்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கூறியிருக்கிறார். ஜெர்மனியின் TW ஊடகத்துக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கிய அவர், நாம் தமிழ் சமூகத்துடன் போர் புரியவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பயங்கரவாத அமைப்பொன்றுக்கு எதிராகவே போராடினோம். அந்த அமைப்பு 2 நாடுகளின் தலைவர்களை கொலை செய்தது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி, முன்னாள் இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசா ஆகியோரை அவர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் மூலம் கொன்றனர். அவர்களுக்கு எதிராக போராடியே தீர வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாம் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்கவிருக்கிறோம். அது குறித்து வர்த்தமானியில் அறிவித்திருக்கிறோம். உள்நாட்டு பொறிமுறையை முன்வைக்கவிருக்கிறோம். அதன் மூலம் தீர்வை வழங்குவோம். வெளியிலிருந்து வந்து எமக்கு தீர்வை தருவதற்கு எவரையும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை. தங்கள் உறவினர்களை காணவில்லை என்று 6075 பேரை முறைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இவர்களில் 5776 பேர் காணாமல் போனோர் விவகார பணிமனையுடன் தொடர்பு கொண்டுள்ளனர். அதாவது 96%. இது இலங்கை அதிகாரிகளின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்றும் அலி சப்ரி கூறினார். காணாமல் போனோரின் எண்ணிக்கை 1,00,000க்கு அதிகம் என்று கூறப்படுகிறதே என்று சப்ரியிடம் கேட்கப்பட்ட போது, உங்களுக்கு எவ்வாறு இந்த எண்ணிக்கை கிடைத்துள்ளது என்று பதில் கேள்வியை கேட்டு அது மேற்குலகின் முட்டாள்தனம் என்று குறிப்பிட்டார். அதேவேளை அலி சப்ரியின் அந்த கருத்துக்களை தவறாக வழிநடத்தும் நோக்குடனானவை என்று சர்வதேச நெருக்கடி குழுவின் ஆய்வாளர் அலன் கீனான் தெரிவித்திருக்கிறார். அலி சப்ரி கூறும் எண்ணிக்கை இலங்கை அரசாங்கம் அமைத்த வெளிப்படைத்தன்மையற்ற பொறிமுறைகளால் வெளியிடப்பட்டதாக இருக்கலாம். 2000 தொடக்கம் 2009 வரை என்பது 1970 பிற்பகுதியில் தொடங்கிய தமிழ் கிளர்ச்சியின் மிகவும் குறுகிய காலப்பகுதியே என்றும் அலன் கீனான் குறிப்பிட்டார். இலங்கையில் ஆட்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்து கொள்வதற்கு நீதியை நாடுவதற்கும் உரிமையை கொண்டிருக்கிறார்கள் என்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கூறியிருக்கிறார்.
ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30 முன்னிட்டு எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமெரிக்க தூதுவர், இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் நீதியை பெறுவதற்கும் உரித்துடையவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜெனீவாவில் இம்மாதம் 9 ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் அன்றைய தினமே இலங்கை விவகாரம் விவாதிக்கப்படவிருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். கல்கிசியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர், நாம் அரசாங்கத்தை மாற்றுவதற்கு அல்ல, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கே மக்களிடம் வாய்ப்பை கோருகின்றோம். சர்வதேச நாணய நிதியம் ரணில் விக்ரமசிங்காவுடன் எந்த உடன்படிக்கையையும் செய்யவில்லை. அனைத்து உடன்படிக்கைகளும் இலங்கை அரசுடனே செய்யப்பட்டுள்ளன. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு எந்த பாதிப்பும் வராது. தாம் இல்லை என்றால் நாடு மீண்டும் பாதாளத்துக்கே சென்றுவிடும் என்று ரணில் கூறுவது முற்றிலும் பொய்யானது என்று அவர் கூறினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து வாக்களிப்பதற்கு எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது. இந்த புரட்சிகரமான தீர்மானம் பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்று டெலோர் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருக்கிறார். சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலமாக தமிழ் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கு வலிமையான செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுக்குள் பிரிவினை இல்லாமல் தமிழ் தேசியத்துக்கு அந்த பலத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் கூறினார். திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் உட்பட தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடலின் போது இதை தெரிவித்த செல்வம் அடைக்கலநாதன், இந்த கூட்டு தேர்தலுக்கானதாக அன்றி தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணரவும் போராட்டங்களை முன்னெடுக்கவும் ஆலமரமாக இருக்க வேண்டும் என்றும் டெலோ தலைவர் குறிப்பிட்டார். வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வேலை திட்டத்தை மாற்றினால் முழு நாடும் வீழ்ச்சி அடைந்துவிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன கூறியிருக்கிறார். ஜனாதிபதி விக்ரமசிங்காவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டில் சுமார் 15 லட்சம் அரசாங்க ஊழியர்களும் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை வெளியிட்டார். அரசியல் பொருளாதார நெருக்கடிகளை கடந்து 2 வருடங்களின் பின்னர் இலங்கையில் அமைதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை பாராட்டிய இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் பங்களாதேஷின் அண்மைய நிகழ்வு போக்குகள் குறித்தும் கொழும்பில் கவனம் செலுத்தினார் என்று தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து 66 நாட்களுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பதவியேற்கும் ஜனாதிபதி தனக்கு பொருத்தமானதாக தற்போதைய பாராளுமன்றம் இல்லை என்று கருதினால் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். அவ்வாறு நடந்தால் 5 முதல் 7 வாரங்களுக்குள் வேட்புமனுக்கள் கோரப்பட்டு 66 நாட்களுக்குள் பாராளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி கடந்த ஜூன் 30 கடைசியாக விலை திருத்தம் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்படவில்லை என்பதுடன் ஜூலை மாதத்தில் திருத்தப்பட்ட விலைகள் ஆகஸ்ட் மாதம் வரை மாற்றமின்றி உள்ளது. 92 ஒக்டேன் பெட்ரோல் லிட்டரின் விலை 344ஆகவும் 95 ஒக்டேன் பெட்ரோல் விலை 379ஆகவும் சூப்பர் டீசல் 355ஆகவும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 202ஆகவும் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. என்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ளதால்
எரிபொருள் விலையில் சில குறைப்புகள் இடம்பெறலாம் என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.